நல்லா இருக்கியா? வணக்கண்டி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கே. ரொம்ப நீ அழகா இருக்க. முகத்தை பார்த்து பேசு. எனக்கு என்னன்னு தெரியல, உன்னை பார்த்தோன்னே அங்கேதான் பார்த்து போறது. முகத்தை பார்த்து பேசு. அது சரி. எப்படி நீ பாரு, எப்படி இப்படினா நல்லா வைக்கிறேன். ஏய், உனக்கு மட்டும் வித்தியாசமாக இருக்கு. ஆனா இந்த போய் நீ உங்களை குறைந்த நல்ல மரியாதை. ஏய் அம்மா, என்ன இப்படி இல்லலாம் இன்னடி மூணு தசையில போகுது. எனக்கு அங்கேதான் கண்ணு இருக்குது. ஆனா இருந்தாலும் நமக்கு இல்லைன்னு இல்ல ஒரு சத்தம் கேக்குது. சரி, அப்பா வந்து நம்ம கண்ணு கருத்துமா காவல பாக்கணும். ஆமா போச்சுனாரு. நம்ம அரமனை இருக்குல்ல, அண்ணமனை அரண்மனை அண்ணமனை சோக்கு முதலிய ஏய் அரண்மனை 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 இருக்குல்ல, அரண்மனை 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 அரண்மனை. ஏய் தூக்காத. ஏய் காவல தூக்காதடி. உனக்கு என்ன தத்து மாக்கிதே தத்து அபிது அபிதா நான் பண்ற வழி எனக்கு தெரியும். உனக்கு என்ன காவல பண்ணல ஒரு அரசியல் என்னவோ சொல்ல வந்து அரண்மனை இருக்குல்ல, அரண்மனை பக்கத்துல தெப்பக்குளம் இருக்குல்ல. சரி, இந்த தெப்பக்குளத்துல குளிப்போமே எனக்கு ரொம்ப நாளா ஆசை. மீனா மீன் கொஞ்சம் செத்து போண்டி. இவளுக்கு சிந்தனை பாரு. நான் என்ன சொல்ல, மீன் குடிச்சு செத்து போயிருமா நாம. உண்மைதானே? அம்மா மீன் குடிச்சா அரண்மனை பக்கத்துல தெப்பக்குளத்துல குளிப்போம், துணிமணி எல்லாம் கழட்டி வச்சு குளிச்சுக்கிட்டா. சரி, குளிச்சுக்கிட்டு இந்த பழிபத்து பயில சர்ப்பத்தை துணிமணி அள்ளிட்டு போட்டாங்க. அப்ப என்னாச்சு? அம்மளை குண்டி குடியிருந்தேன். ஐயே ஏடி அப்படியே வந்த? குளிச்சுட்டு கரையேறி நம்ம ஊர் மானத்தை காப்பாத்து வீட்டுக்கு போகணுமே. சரி, சுத்தி முத்தி பார்த்தா யாரையுமே காணோம். ஐசா அப்படியே கரையேறி நடந்து வந்துருந்தேன். நடந்து வந்துக்கிட்டே ஒரு ஆலமரம் ஒண்ணு இருந்துச்சு. சரி, ஆலமரத்து இலைய கோத்து கடிக்கா நம்ம ஊர் மானத்தை காப்பாத்து. உனக்கான இலை பத்தவே பத்தாது. அதாண்டி மொத்தமா கோத்து கட்டிட்டு சரி நீ நடந்து வந்துருக்கா. சரி, நடந்து வந்துட்டு இந்த வெள்ளாடு மேய்க்கிற சப்பத்தை குடிச்சு ஒருத்தர் வெள்ளாட விட்டு அப்படின்னாச்சு. இலையெல்லாம் தின்னு கொலைதான் மிச்சாங்க. அது இருக்கா இல்லையா? அந்த கொலையை பார்த்து ஒரு நாய் வந்து கிடைச்சா அப்ப இருக்கா இல்லையா? அப்பா வந்து நம்மள கண்ணு கட்டுமா. ஆமா, அவரை பார்க்க விடுதார். சரி, நீ நானும் வந்துட்டோம். அம்மா வந்தாத்தே இங்க சிறப்பு உண்டாகும். ஆமா ஆமா, அம்மா கூப்பிடுறோமா? அம்மா அம்மா வந்துகிட்டே இருக்கான். அம்மா அம்மா ரெண்டு கண் பார்வை தெரியல. அம்மா பழைக்க வழியில அம்மா நம்ம காட்டு காவலுக்கு போற பிச்சருக்கு போல பிச்சையே எடுத்து இன்னும் கொஞ்ச நாள் வாங்க. Hey!
ஐயோ பயந்து வந்தா நல்லாமா சரி. நீ யாரு என்னைதான் உங்க அப்பா வச்சுக்காரு எவ்வளவு நாள் வச்சிருக்காரு 8 வருஷமா வச்சுக்காரு. ஏய் 8 வருஷமா வச்சிருக்கிறது எனக்கு தெரியாம இருக்குமா தெரியாம தான் வச்சிருக்காரு. எத்தனை மாசம் 8 முக்கால். என்னடி இது சிரிக்கிறியா, கிண்டல் பண்றியாடா? என்னடி மாசமா இருக்க மாதிரியே இருக்கு அழகா இருக்கு அருமையா இருக்கு எப்படி மணி ஓ, பொம்பளை பிள்ளை சூப்பர் பேரா இருக்காண்டா. அருமையா இருக்கு உனக்கு கல்யாணம் வச்சிருவா உருட்டிக்கிட்டே தெரியல அவன் நானும் கல்யாணம் பண்ணி கிட்டியா இருக்கிறான். ஏன் எப்படி சொல்ற என்ன அப்படியே குறு குறுன்னு பாக்குற என்ன பாக்குற வாங்க வாங்க அழகா இருக்கு இந்த பாட்டு இப்ப பாடணும்ல அதை பாடு பூவுல செம்பு பூத்திருச்சு முட்டை போண்டா பாருங்க ஐயோ குண்டா பிரியாணி அண்டா பிரியாணி இல்லடி அண்டா பிரியாணி. அப்ப இந்த வருஷம் நம்ம காசு போகும்ல அப்ப சாப்பிடுவோம் ஐயா அப்பனா அது வேண்டாம் கருமாந்திரம் சரி ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்பா இல்லையா என்ன சொன்னா என்ன கவல் என்ன கருதினை எதுக்கு முருகன் கொடுக்குறாரு அவர் சுட்டனை தெளிக்க முடியுமா என்ன வச்சு யாருக்கு அவருக்கா அவர் உட்கார வச்சு தள்ள ஊத்த மாதிரியா இருக்காரு நல்லா இருக்கு ஒண்ணு பார்க்கும்போது எனக்கே போறாமையா இருக்கு ஆமாடி அவ்வளவு ஒரு அழகா இருக்குது அங்கங்க அப்படி அப்படியே வச்ச மாதிரியே இருக்குது என்ன அதுதான் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது எப்படி வித்தியாசமா இருக்கு என்ன இப்படி நிமிடுற இவளுக்கு சிந்தனை நாட்டுல ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை இவளுக்கு இதுல பிரச்சனை இருக்கு. சரிப்பா அப்பா காவல் வயசாது அங்க போய் இங்க போய் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணா பெத்துருவா பிள்ளை உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அவ எப்படி மாசமா இருக்குன்னு சொல்ற அப்பா யார் இந்த பிள்ளைக்கு அடி பாதகத்தி ஏடி பொம்பளை பிள்ளை தண்ணியை போட்டு படுத்துறேன்னு சொல்றேன் ஊருக்குள்ள பிள்ளைக்கு அப்பா யார காட்டுவேன் கர்மாண்டம் சொல்லு பிள்ளைக்கு கேடு உன்னால ஒரு பிள்ளைய அவமானப்பட போகுது உனக்கு தான் விஷம் வைக்கணும் முன்னாடி உனக்கு தான் மாடி புதுசா ஏதாவது சொல்றீ ஆமாடி அப்படி அப்படி புதுசா ஏதாவது சொல்றீ என்னது அதே புடிச்சிருக்கு அடிக்கிறது ரூம்ல அடிச்சுங்களே என்னது கோல் இல்லடி எதுக்கு இறங்க கோல் இருக்கு வேண்டாம் வேற ஏதாவது விளையாட பந்து இல்லடி என்னடி பாதிய காணும் கரும்பு சொல்லு இந்த முட்டை முழுக்கட்டை என்ன முழுக்கட்டையா இருக்கு இங்க பாரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால ஒழுங்கா வை வா ஒழுங்கா வை நேரா வை நிப்பாட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்லை எவ்வளவு ஒரு அமைதியா இருக்கு சரியா இருக்கா சரியா இருக்காடி சரியா இருக்காடி உனக்கு எதுவுமே தெரிவிட்டு வராது. விளையாடலாமா விளையாடுவோமா
என்ன 2000-ஆ? 2000 ரூபாய். வித்தியா பெருசா இருக்கா அகலமா? ஏய், நாளைக்கு இதே மாதிரி நமக்கு 2 எடுத்து வந்தீங்கன்னா நாங்களும் போட்டு சுத்தி சுத்தி வரலாம். ஏமா அவன் காலை பாத்தீங்களா? எரிஞ்ச பணமா இருக்க தூரு மாதிரி கன்றாவி. பொம்பளை பிள்ளைனா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு மொழு மொழுன்னு இருக்கணும். அதெல்லாம் மஞ்சள் வைக்கணும், 1/2 மூடை வேணும். 1/2 மூட்டை வேணுமா? எதுக்கு? மஞ்சள் போடுறது. கண்ணகரியா இருக்கேடி. இங்க மஞ்சள் இருக்கு, அந்த அக்கா ஒரு 1/2 மூடை வேணும். எதுக்கு? கொண்டு வச்சு வீட்டுல வச்சு மஞ்சள் இருக்கு. உனக்கு நீ கனிமலோ உனக்கு நானே பரவாயில்ல வந்துச்சு. எங்க வரியா? மருந்து சந்தோஷமா இருக்கு 2 படம். இந்த அழகா ஒரு மாப்பிளை பத்தி கட்டி வச்சிருவான் உனக்கு. ஏன் என்னடி இப்படி சொல்ற? ஐயா புருஷ கட்டினா அங்கே போகாத இங்கே போகாத, அவனோட பேசாது இவனோட பேசாது சொல்லவே தெரியல. என்ன பண்ண போற? நம்ம ஜவுளியத்துக்கு அம்மா இல்ல யாரால பேசிட்டு இருக்கீங்களா? இப்ப கடைசியாக நமக்கு பாதுகாப்பு யாரு? பாதுகாப்பே தேவையில்லை. அதுல பரவாயில்ல இருக்கு. விரட்டி விட்டுருவோமா? ஆளலோ 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 சோழலவே எந்த குறை இருந்தாலும் யாரு கிடந்தாலும் அதனால கூட மன்னரிடம் ஆளுக்கு ஒரு குரமார்த்தம் முருகன் பரவிடணும். வெளிமணிச்சாரு தவ மனுவன் அப்பா சொல்லிருக்காரு. மதிப்பு குறைவர் ஏதாவது வந்தா அழைத்து வரல ஆசீர்வாதம். அது நேரா வேடி கீழே வந்துட போகுது. சிக்கிலி போ அதுனா என்ன போகுது? அப்புறம் சிக்கிலி போ நொக்கலி பண்ணு வாயில வந்ததெல்லாம் அவன் பேசிட்டு இருப்பான். ஒரு பாட்டு பாடு. ஐயோ எனக்கு மயக்கம் வருது வந்து தொலை. Hey!
சிவத்திலே சிவந்தோண்டே சிவத்திலே சக்தி தோண்டி சக்தியிலே சதாசம் தோண்டி சதாசம் மகேஸ்வரன் மகேஸ்வர உத்தர தோண்டி உத்தரவி மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பிரமாதோண்டி பிரமாவோட அப்பு தோண்டி அப்பு ஆகி தோண்டி வயலில் பொருள் தோண்டி பொருள் அண்ணன் தோண்டி அண்ணத்தை வச்சு தோட்டி வைக்கப்பட்டன சிருஷ்டி சங்காரம் என்று சொல்லக்கூடிய தொழிலுக்கு முன்னாக விளங்கக்கூடிய அந்த சிருஷ்டத்தா பிரபல் உலகோற்பத்திற்காக இருந்ததே நாம் ஒத்துழைக்கப்பட்ட அவர் நிலத்தினால் அவரை துறவரத்தை நாடி சென்றுவிட்ட ஒரு கணத்துக்காக கோபம் கொண்டு ரத்து வழி படைத்தான் அப்படி படைத்து நீல அவர் ஒத்துழைத்தான் பிரபல் அந்த வழியில் அனைவரில் நடந்தார்கள் யாமற்றும் இன்னொரு ரெட்டு திருமதி கை கொண்டு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு கோத்திர பிரியா சூர்யா நரபிரியா ருத்ரா கணிப்பிரியா கந்தா கனக பிரியா சிவமா கனகப்பிரியா நான் தான் சொல்லக்கூடிய இது நான் அதிகார வழக்க வழி சொத்திரமுத்திற்கு விட்டு இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டத்தா பிரபலுக்கெல்லாம் ஆசிரியை பெற்று இரண்டாவதாக வெகுண்டவர்கள் காக்கும் கடவுள் அந்த பரந்தாமன் நிகழ்த்தவதில் மூன்றாவதாக கைலாயம் அடை சென்று அங்கு அருமைக்குள் உலகநாமனது ஒருவருக்கு உலகமாக நீர்மணி வெளியில் அருகில் ஜோதி ஒன்றும் உள்ள தழுவான் மலர்ச்சிடமணி வாழ்த்தி வர வேண்டும் பெறப்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசனால் நிகழ்த்தவது வெடிமலை சால் உருவாய் அருவாய் உலகாய் உலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கின்ற வெளிமலை சார்பு வந்தாலும் கூட ஒரு நாளைக்கு குணத்தில் தங்கி ஒரு கழகத்தை செய்ய ஒரு வேலை அந்த கழகத்தை செய்வது சிறசாகப்பட்டதோ 1008 சுற்றாது வெடிக்கலக்களால் கொடுக்கப்பட்டுள்ள சாபம் ஆகையினாலே கழகம் இங்கே கழகம் என்று உலகெல்லாம் சுற்றி வரக்கூடிய நாடு கழக வெற்றி அடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வழியை தொடங்கலாம் முத கும்பிடுற தெய்வம் அந்த விநாயகப் பெருமான் அந்த விநாயகப் பெருமான் வணங்குற பொழுது எல்லா நன்மையாகவே அமைய வேண்டும் என்ற ஒரு கால கணக்கிற்கோடு அத்தி முகத்தோனை அரணார் திருமகனை சத்தியின் புதர்வனை சித்தியின் கணவனை முத்துகள் நித்தம் சொல்லக்கூடிய அந்த செல்வமெல்லாம் அள்ளித்தரக்கூடிய அந்த செல்வ கணபதியை வணங்கிவிட்டால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாகவே அமையும் நோக்கத்தோடு அப்பேற்பட்ட அந்த விநாயகப் பெருமானை வணங்கி துவக்குவோம் கழகத்தை நாராயணன் எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே
சாலை ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்பது சுத்தரத்து தூங்காமல் தூங்கி சுகம் வருவதற்காக இதுவரைக்கும் நாடகத்தை நீங்க பாத்தீங்களாமா? உடனே நம்ம ஊர்ல நாடகம் வச்சு பாத்தீங்களா? இது வரைக்கும் இவர்தான் கேட்கிறேன், பாத்தீங்களான்னு கேட்கிறேன். ஐயா இது வரைக்கும் வைக்கல, ரொம்ப நாளாச்சு. இந்த நாடகத்தை ஏன் வைக்கணும் தெரியுமா? இந்த நாடகத்தை வைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பண்பாடு. அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அழகா சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு காரணம் இருந்தது. ஆலயம் தொழுவது சாலமன் என்றன என்ன அர்த்தம்? காலையில் எந்திரிச்சு ஒரு மனுஷன் விபூதி அள்ளி நெத்தியில பூசி, அது அப்பா அம்மாவா இருக்கட்டும் தெய்வமா இருக்கட்டும் வணங்கி வெளியே வரணுமா. ஆலயம் தொழுவது சாலமன் என்று. கோயில் இல்லாத ஊர்ல யாரும் குடியிருக்காதாங்கிறேன். என்ன சொல்றேன்? கோயில் இல்லாத ஊர்ல யாரும் குடியிருக்க கூடாதுன்னு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்கிறேன். ஒரு கோயிலுக்கு போனா முதல் நீ சாமியெல்லாம் கூட வேண்டாம், இந்த கோபுரத்தை ஒரு போய் முடியலாம் போதுங்கிறான், குடும்பத்துக்கு நன்மைங்கிறான். இந்த நாடகத்தை வைக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த நாடகத்துல மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரம் நினைச்சது. எப்படி தெரியுமா? மற்ற நிகழ்ச்சி லட்சக்கணக்கில் வந்துருச்சு. அந்த நிகழ்ச்சியெல்லாம் நான் குறை சொல்லலை. அந்த நிகழ்ச்சிக்கும் இந்த நாடகத்துக்கு என்ன வேறுபாடுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த நிகழ்ச்சியெல்லாம் சரியா ஒரு 8 மணிக்கு வச்சிருக்காங்க தெரியும், அதுதான் பர்மிஷன். ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். அதானே? ஆமா, நிறுத்த தர்மம் அவ்வளவுதான், அதுக்கு மேலே இல்லை. அப்படி ஒருவேளை அந்த நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னா ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே மங்களகரமா சுமங்கலியான ஒரு பெண்ணு இன்னொரு பொம்பளை என்ன சொல்லுவா தெரியுமா? நிகழ்ச்சி முடிஞ்ச வா வீட்டுக்கு போவோம்பா. அதுக்கு அந்த அம்மா என்ன பதிச்சுவா தெரியுமா? இன்னும் விடியலேம்பா. 2 மணிக்கு பொழுது விடியாது. அந்த விடியலேங்கிற வார்த்தை பொழுது விடியல் அர்த்தம் அல்ல, நம்ம வாழ்க்கையே இன்னும் விடியலேன்னு அபசகனமா சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா இந்த நாடகம் 10 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30 மணிக்கு முடிகிற பொழுது பொழுது தானா விடிஞ்சிரும். அதே அம்மா சொல்லுவா விடிஞ்சிருச்சு வா வீட்டுக்கு போவோம்பா. அந்த விடிஞ்சிருச்சுங்கிற வார்த்தை பொழுது விடிஞ்சதற்கு அர்த்தம் அல்ல, நம்ம ஊர்ல இந்த நாடகத்தை வச்சு பார்த்த நம்ம வாழ்க்கையே நல்ல விதமா விடிஞ்சிருச்சு அப்படின்னு வாயால சொல்லக்கூடிய வார்த்தை. அதனாலதான் இந்த நாடகத்தை வச்சு நீங்க பாக்குறீங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டோம். இதுதான் அந்த நாடகத்துக்கு மற்ற நிகழ்ச்சிக்கு உண்டான வேறுபாடு. அதனால வருஷமே நீங்க நாடகத்தை வைக்கணும். வச்சு பாதி பேர் வீட்டில் தூக்கக்கூடாது. அது நல்லா இருக்குமா? வைக்கிற நிகழ்ச்சிய குடும்பத்தோட வந்து ஒரே ஒரு நாள் இறைவனுடைய வாசல்ல கோயில்ல இந்த மண்ணில் உட்கார்ந்து வைக்கிற நிகழ்ச்சியை பார்த்தா புண்ணியங்கிறான். இன்னைக்கெல்லாம் நம்ம புண்ணியத்தை யாரும் தேடுறதில்ல. அன்னைக்கு அம்மா புண்ணியத்தை தேடினா. எப்படி தேடினா தெரியுமா? அற்புதமா தேடினா. அதனாலதான் சொன்னா நம்ம ஆளு அடி காட்டுக்கு, நல்லா தெரிஞ்சுக்கணும், அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுதா? தெரியாதா? என்னன்னு தெரியல. தெரியாதா? என்னத்தா அது? அதுதான் விஷயம். நீ நெல்லுன்னு சொன்னதுனால ஒரு விஷயம் சொல்றேன். நேரு நாட்டுக்கு பிரதமரா இருக்கார், காமராஜர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா இருக்கார். நேரு கேட்கிறாரு காமராஜர் பார்த்து, காமராஜ் இந்த விவசாயிகளுக்காக புதுசா ஒரு வண்டி ஒரு வாகனம் ஒன்று தயார் பண்ணியிருக்கோம், உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு அவர் கேட்டாராம். இவர் கேட்டார் அவர்கிட்ட, நேரு நீங்க கண்டுபிடிச்ச அந்த வண்டி சாமி மூடுமான்னு கேட்டாராம். என்ன கேட்டாராம்? சாணி போடுமான்னு கேட்டாராம். யாரு? காமராஜர். மிகப்பெரிய அறிவாளி. அவர் எல்லாம் திரைக்கிற அப்படியே சிரிக்கிறாங்க அத்தனை பேர். அப்பதான் அவர் சொன்னாரா, நீங்க சிரிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்லலப்பா, மாடும் மனுஷனும் சேர்ந்தது தாண்டா விவசாயம். மாடும் மனுஷனும் சேர்ந்தா தாண்டா விவசாயம். மாடு சாணம் போடும், கொண்டு போய் வயல்ல போடுவோம், விவசாயம் பண்ணுவோம், வைக்க மாட்டுக்கு போடுவோம், அது திங்கும், மீண்டும் சாணம் போடும். அதைத்தான் சொன்னேன். அடி காட்டுக்கு அன்னைக்கெல்லாம் வயல்ல கருதறுத்தான். அந்த அடி காட்டுல வயல்ல இருந்துச்சு. நடு மாட்டுக்கு வைக்க மாட்டுக்கு போட்டோம், நுனி வீட்டுக்கு. நெல்லை வீட்டுல வச்சிருந்தோம். வீட்டுல வச்சிருந்த நெல்லை அம்மா என்ன பண்ணா தெரியுமா? முதல் நாள் ஊற வச்சா, அடுத்த நாள் அவிச்சா, அடுத்த நாள் ஆளாட்டி, அடுத்த நாள் அரைச்சா. அரைச்சதுல அரிசிய அம்மா வச்சுக்கிட்டா, தவிட்ட மாட்டுக்கு போட்டா, குருணைய கோழிக்கு போட்டா. அப்படி புண்ணியத்தை தேர்ந்த புண்ணிய பூமி இது. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் செய்யணும்னா இல்லை. 2000 ரூபா கொடுத்து அரிசி வெள்ளையா இருக்கணும்னு நினைச்சு விஷத்தை வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயம்லாம் இல்லை.
என்ன கள்ளக்குறிச்சியில விஷம்னு தெரிஞ்சு குடிச்சிட்டு அன்னைக்கு செத்த நம்ம அரிசிக்கிற விஷத்தை வாங்கி பைய சாகும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் இந்த நாடகத்துடைய தன்மை, அதுக்கு காரணம், அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு பெருமை, அற்புதம். இந்த குறிச்சி நடத்தி பார்க்கிற பொழுது இந்த இடத்துல அழகான ஒரு கல்யாணத்தை நடத்தணும். அவங்க காலத்துள்ள வந்திருந்தாலும் கூட இந்த இடம் சிறப்படை வேண்டுமானால் இங்கே அமர்ந்தக்கூடிய விதமான இந்த உள்ளங்களெல்லாம் நான் ஒற்று கவனிக்கின்ற பொழுது இந்த இடத்தை எப்படி வதைக்கணும் நினைச்சா எப்படி வதைக்கிறது தெரியுமா? அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தர்மம் உலகிலே பலையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தானம் தர்மம், இன்னைக்கு உலகத்துல தானமும் இல்லாம போச்சு, தர்மம் இல்லாம போச்சு. ஆமா அம்மா அதா எவனிங்க இந்த கதை உங்களுக்காக. அம்மா அழகான ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுத்துட்டா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். பொம்பளை பிள்ளைய விட ஆம்பளை பிள்ளை சந்தோஷமா இருக்கு தானே? இல்லை உனக்கு வேணா இல்லாமல் இருக்கலாம், நிறைய அம்மா நினைக்கிறதானே. கேளுங்க, அம்மா பொம்பளை பிள்ளையோட ஆம்பளை பிள்ளை பெற்றெடுத்துட்டா சின்ன வயசுல அந்த அம்மா அந்த ஆம்பளை பிள்ளைய வளர்க்குற விதம் இருக்கு பாருங்க. என்னை பெத்த ராசா ஒரு வாய் சாப்பிட்றாங்க சொல்லுவாள, என்னை பெத்த என் தங்கம் அம்மா வச்ச கேட்கணும்டாம்பா, என்னை பெத்த என் ராசா, என்னை பெத்த செல்லம், என்னை பெத்த தங்கம் அப்படின்னு அம்மா ஆம்பளை பிள்ளைய கொஞ்சிறா. அங்கே ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கணும். அம்மா என்ன சொல்றா? அவ பெத்த பிள்ளைய என்ன பெத்தவனேங்கிற. என்ன சொல்றா? என்ன பெத்தவனேங்கிற. என்ன பெத்தனா அந்த பிள்ளைய அந்த அம்மாவை பெத்தேன் கேட்டா இல்லை இல்லை. அப்புறம் எப்படி அம்மா சொல்றா என்ன பெத்தவனே? பெத்தது அவங்க அப்பா அம்மா தானே, ஆனா அவ பெத்த பிள்ளைய சொல்றாங்க என்ன பெத்தவனே அப்படிங்கிற. அதுக்கு என்ன காரணம் தெரியுமாத்தா? அம்மா சொன்னா பாரு, மகனே ஏன் தெரியுமாடா உன்னை எங்க அப்பனுக்கு சமமா என்ன பெத்த அப்படின்னு ஒன்று சொல்லு தெரியுமா? அன்னைக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்ததுனால நான் பிறந்தேன். நான் பெரியவளாகி உங்க அப்பனுக்கு வாக்கப்பட்டு உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்து 10வது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்துட்டீன்னா அதுக்கு பிரசவம்னு பேரு. இந்த அம்மாவுக்கு மீண்டும் உயிர் கிடைச்சிடும். ஒருவேளை அதுல சிக்கல் ஏற்பட்டா பிரசவம்னு பேரு. இந்த அம்மா உயிர் போயிடும். ஆனா உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்து 10வது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்து மீண்டும் இந்த அம்மாவுக்கு உயிர் கொடுத்திருக்க. அன்னைக்கு எங்க அப்பன் கொடுத்த உயிரை விட என்ன சொல்றா? அன்னைக்கு எங்க அப்பன் கொடுத்த உயிரை விட இன்னைக்கு எனக்கு நீ கொடுத்த உயிர் முக்கியம். அதனால தான்டா எங்க அப்பனுக்கு சமமா உன்னை என்ன பெத்த ராசா அப்படின்னு கொஞ்சமே ரகசியத்தை சொன்னவள் அம்மா. இல்லைன்னா அம்மா அவ பெத்த பிள்ளைய போய் என்ன பெத்தவனையும் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டேன். சொன்னதுக்கு காரணம் கொண்டது. இன்னைக்கு எந்த அம்மாவும் எந்த பிள்ளைக்கும் எதையும் சொல்லிக் கொடுப்பதல்ல. அதுக்கு என்ன காரணங்கள் விஷயமோ நமக்கு இன்னும் புலப்படவில்லை. அந்த காலத்துக்காக தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம்
கடலுக்கு மறைகள் அழகான சொல்லும் வானத்தை துரத்துகின்ற வண்ணமேகங்கள் ஓடி நீரோடு இட்டுகின்ற பொருட்களும் கடிகின்ற காணோசியின் கண்ணுக்கு கொண்ட அழகு மலைகளையும் பார்க்கின்ற பொழுது அழகு நிறைந்த இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது மலை சார் நிலமும் குறிஞ்சி வயல் சார் நிலமும் மருதம் காடு சார் நிலமும் முல்லை கடல் சார் நிலமும் நெய்தல் மணல் சார் நிலமும் பாறை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்கள். அந்த ஐவகை நிலங்களிலே நாம் வந்திருப்பதோ இந்த குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுதும் இந்த குறிஞ்சி நிலத்தை வர்ணிக்கின்ற பொழுதும் இந்த இடம் மேலும் சிறப்படைய வேண்டும் என்கின்ற காலத்தோடு இப்பேற்பட்ட ரம்யமான இடத்தை வைத்து பார்த்தார். இந்த இடத்தை வர்ணிக்கணும் மனசுக்குள்ள ஒரு ஆசை. எப்படி ஆசை நினைக்கின்ற பொழுது இங்கு நாரதராக காட்சியில் கொண்டிருக்கும் அருமையினார் கலைக்கண்ணன் அவர்களுக்கு நமது விழா கம்பெனிகள் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை பொருத்தி இந்த விழாவை ரொம்ப அற்புதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் தாய்மார்கள் அத்தனை நண்பர்களுக்கு நன்றி கிடந்த வணக்கம். நன்றி. அற்புதமான இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கிற பொழுது எத்தனை மழைகள் மழந்தாலும் இந்த இடத்தை வர்ணிக்கின்ற பொழுது எப்படி வர்ணிக்கணும் நினைச்சா ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பேர சொல்லும் ரோசாப்பு காற்றில் ஆடும் தனியாக நீ பாட்டு மட்டும் துணையாக காதலை சத்தமிடும் புதுக்கலை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தார் அந்த கண்ணிகளை
தென்றல் காற்று, கொண்டல் காற்று, கோடை காற்று, வாடை காற்று, 4 திசையிலும் 4 வகையான காற்று. இந்த அண்ணனுடைய ஆசையை நிறைவேற்றுவோம். அவருக்கு அந்த போட்டி பாட்டை பாடியே ஆகணும். அவருடைய காலத்துக்காக அற்புதமான இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது தென்றல் காற்று, கொண்டல் காற்று, கோடை காற்று, வாடை காற்று, 4 திசையிலும் 4 வகையான காற்று. ஆனால் இங்கே அடிக்கிற காற்று பூங்காத்து. பூங்காத்து நாடகம் வைக்காத நீண்ட நாளுக்கு அப்புறம் வச்சிருக்காங்க. அந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு மங்களகரமாக முடிச்சு கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? சூரியன் உதிப்பதற்கு முன்னால் 5:29 பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மங்கள வாசிக்க சரியா இருக்கணும். சரியா? அந்த காலத்துக்காக இடத்தை வைத்து பார்க்கிற ஒரு இடத்து வரைக்கும் அப்படின்னு நினைச்சா சரி. அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா தனியா அவ இல்லாம
அழகான இடத்திலே இடத்தை பெருமையாக வைத்தால் கூட இன்னும் வந்து ஒரு விதமான கானம் சேர்க்கின்றது. என்ன கானம்? ஓ ரஞ்சிதா, அது மாதிரிதான் இருக்குமா? அழகான ஒரு கானம், பெருமையான ஒரு கானம். அவனோட சோ கானம் சேர்க்கின்ற வள்ளி, இப்படிப்பட்ட வள்ளி என்ன எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு 10 மணிக்கு மேலே கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க வந்திருக்கவங்களாம் உண்மையிலாம் உழைக்கிறவங்க, வாங்குற காசுக்கு நாங்கள்லாம் அப்படிதான் நினைப்போம். எந்த ஊர் அது, இது எல்லாமே நம்ம ஊர் தான். எந்த ஊருக்கு போனாலும் நம்ம காசு வாங்குறோம், ஊர் வரி காசு. அந்த வாங்குற காசு நமக்கு நினைக்கிறதுக்காக நாங்கள் கஷ்டப்படுவோம்னு நாங்கள் நினைப்போம். மற்றவர்கள் அதை சொன்னால் அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எப்போவும் 11 மணி 12 மணிக்கு நாட ஆரம்பித்தாலும் காசு கொடுத்தா போதும். அப்படி இல்லை. இது வந்துட்டு அத்தனை பேருமே இன்னைக்கு நாங்கள்லாம் எங்கள் குடும்பம் நல்லா இருக்குதுன்னா நாங்கள் தெய்வத்துக்கு பயந்து நீங்கள் கொடுக்குற காசுக்கு மீறி உழைக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிமேல் வர காலகட்டத்தில் வேணா இருக்கிறீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டீங்க. சொன்னார் அன்னைக்கு புதுசுனே வச்சு அன்னைக்கு சொன்னார், கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த நாடகத்துக்கு எனக்கு எதுவும் தெரியலை அப்படின்னு. நீ வருஷம் நிகழ்ச்சி நீங்கள் வைக்கணும். அது யார் வேணாலும் வரலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு நாளைக்கு யார் வேணாலும் வரலாம். அப்படி வர்ற பொழுது ஒரு 9:30 மணிக்கெல்லாம் மேலே அலங்காரம் பண்ணி எல்லாம் தயார் பண்ணி எல்லாம் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா 10 மணிக்கு நாடகத்தை ஆரம்பிச்சு யார் வந்தாலும் சரி சந்தோஷம். இருக்கட்டும்பா, நமக்கு தேடி கிடைக்கணும்ல. ஆமாம், சந்தோஷம். நீங்கள் நான் அதெல்லாம் 2 மாதம் 3 மாதம் அட்வான்ஸ் கொடுத்தாட்டே எங்களெல்லாம் பிடிக்க முடியும், பிடிக்க முடியாது. அழகத்தவர்களாக கானம் செய்கின்ற வள்ளி, இப்படிப்பட்ட வள்ளி சீக்கிரமாக அந்த கந்தப்பெருமானுக்கு மனம் வைக்க வேண்டும் அவர்கள் நினைக்கின்ற பொழுது ஏழமக வீட்டுக்குள்ள இளம்பிரையா வந்தவளே, வாழையடி வாழையனு வளர்ந்து வரும் சந்திரனே, பால்வடியும் பூமுகத்தில் நீர்வடியே கூடாது, பார்த்து புட்டா பெத்த மனம் தாங்காது, கண்ணுரங்கு அத்துக்கு பக்கம் பாத்துக்கு பக்கம் அத்து சொரக்க ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச அது நம்பி ஆனாக அழக பாரம் பாரமா தாயார் தந்தையார்
பிறப்பது தெரியும், இறப்பது தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க நம்மாலு. அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கை. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்க. தெரிஞ்சுச்சுன்னா நம்ம நாடகம் பார்க்க வருவோம். நல்லதை செய்யுங்க, முடிஞ்சா உதவி பண்ணுங்கன்னா ஒவ்வொருத்தரும் யாருக்கும் விட வேண்டாம். ஆமா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். அது